ரஷ்யாவோட கம்சக்தா தீபகற்ப பகுதியை மையமாக கொண்டு கிட்டத்தட்ட 8.7 ரிக்டர் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. கடலுக்குள்ள அதை மையமாக வச்சு அதனுடைய நிலநடுக்கத்தின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சுனாமி அலை அப்படிங்கிறது வந்திருக்கு. எந்த இடத்துல வந்திருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா, ரஷ்யா மற்றும் ஜப்பான் கடலோர பகுதிகளில் மிகப்பெரிய ராட்சச அளவிலான சுனாமி அலைகள் வந்திருக்குது. இந்த நாம் பேசிட்டு இருக்கிற இதே நிமிஷம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுனாமி அலைகள் அப்படிங்கிறது வந்திருக்குது. சராசரி வந்து பார்த்தோம்னா மணி இப்போ வந்து 8:30 சரியாக 8 மணி, ஓகேங்களா. நம்ம ஊர் நேரத்துக்கு இப்போ ஒரு அரை மணி நேரம் முன்னாடி 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி அப்படிங்கிறது தாக்கி இருக்குது. நம்ம ஊர் நேரத்துக்கு 8 மணி. இப்போ அந்த விஷயம் நடந்து அரை மணி நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்லேருந்து 3 மீட்டர் உயரம் வரைக்கும் அலைகள் அப்படிங்கிறது வந்திருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல் கட்ட செய்திகள் மட்டும்தான் வந்திருக்குது. இது சம்மந்தமான வீடியோக்களோ அல்லது அதுக்கு அடுத்த வந்து எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுன்னு தெரியல. சராசரியாக ஒரு நிலநடுக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6.00 அந்த ரிக்டர் அளவுகளுடைய வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கம், அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது சற்று குறைவாக தான் இருக்கும். அது நிலத்தில் வந்தாலும் சரி, கடலுக்குள்ளே வந்தாலும் சரி. அது எப்போ நம்ம அந்த 6 ரிக்டருக்கு மேலே போகுதோ அது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா மாறுதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சுனாமி வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா குதிரைகளுக்கு தெரியுமா? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குதிரைகள் வந்து வழக்கத்துக்கு மாறான முறையில் இந்த மாதிரி நிலநடுக்கம் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் இந்த இடத்த விட்டு போனால் போதுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சீறிக்கிட்டு இந்த இடத்த விட்டு போனால் போதும் ஒரு மாதிரி துள்ளிக்கிட்டே இருக்குமா குதிரை. இது வந்து சுனாமிலேருந்து தப்பிச்சு போன ஒரு நபர் சொல்லியிருக்கிறாரு. என் குதிரை கூட வந்து சுனாமி வரதுக்கு 2 நாள் முன்னாடி இந்த மாதிரி ரொம்ப துள்ளிட்டு இருந்துச்சு. அது எனக்கு அறிகுறி மாதிரி சொன்னிச்சாட்டுங்க. நான் தான் புரிஞ்சிக்காம விட்டுட்டேன் அப்படின்ட்டு. ஒருத்தர் இல்லை, நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து என்னோட குதிரை வந்து அப்நார்மலாக இருந்துச்சு, வழக்கமான முறையில் அது இல்லை, சுனாமி வரதுக்கு 2 நாள் முன்னாடி அது நார்மலாக இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சுனாமி வருது அப்படிங்கிறது வந்து பறவைகளுக்கு தெரியுமா? பறவைகள் வந்து சுனாமி வரதுக்கு என்ன பண்ணுமா, இங்கேருந்து அப்படியே அடுத்த இடத்துக்கு வந்து பறந்து போகுமா, கூட்டம் கூட்டமாக பறந்து போகுமா அந்த வாழ்விடத்தை விட்டுட்டு. சம்திங் இந்த இடத்துல என்னமோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தவளைகளாக இருந்தாலும் சரி, நண்டுகள், இது எல்லாமே வந்து அதை உணர்ந்து அந்த இடத்த விட்டு கூட்டமாக இடம் பெயருமா. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சுனாமி வரும்போது கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சில நண்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக அந்த இடத்த விட்டு வேறு ஏரியாவுக்கு போணுச்சு. அப்போலாம் வந்து ஆய்வாளர்கள் என்னன்னாங்க, இது ஏதோ பொதுவாக வந்து இடத்த விட்டு மாறும்ல, அந்த மாதிரி ஏதோ பருவ சூழ்நிலையின் காரணமாக இது மாறுதாட்டுருக்கு. இது மாற வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் மாறுதுன்னு சொல்லிட்டு அதை யாரும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அது மாற ஆரம்பித்த அந்த 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சுனாமியுடைய தாக்கம் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு வந்துச்சு. இன்றைக்கி இந்த 2025 இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கிற காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் வரத்துக்கு முன்னாடியே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் உண்மை. நிலநடுக்கம் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியாது. வந்து முடித்த வாட்டி இது இத்தனை ரிக்டர் பர்சன்டேஜ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். ஏன் சார் அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம், கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்மகிட்ட இன்றைக்கி வரைக்குமே 2025 வரல. நம்ம வந்து வானத்துக்கு மேலே போய் நம்மள இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் வெப் கேமராலாம் அனுப்பி போட்டு 3 லட்சம் கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் நம்ம கடலுக்கு உள்ளாடி அப்படிங்கிறத நம்ம இன்னும் முழுசாக தெரிஞ்சுக்கல. நம்ம பூமியை பற்றி இன்னும் முழுசாக தெரிஞ்சிக்கல, புரிஞ்சிக்கல நிலநடுக்க சம்மந்தமாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து அதை அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. நடந்து முடிஞ்ச வாட்டி தான் இத்தனை ரிக்டர் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வந்துச்சுன்னா தடுக்க முடியாது. அதை வந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கிறோமே தவிர, அதை முன்னாடியே எப்போ வரும்னு சொல்லிட்டு யாராலையுமே வந்து சொல்ல முடியாது. மனிதர்கள் கண்டுபிடிச்ச மிஷின்களால் அது வந்து முடிச்ச வாட்டி தான் அதோட பர்சன்டேஜ் இவ்வளவு, இதோடைய வீரியம் இவ்வளவு, இதோடைய தன்மை இவ்வளவு, இதனுடைய பாதிப்பு இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு புயல் வந்துச்சுனாலும் மழை தண்ணி வந்துட்டு ஊருக்குள்ளார நிம்மதியாக ஒரு துணி இது பண்ண முடியலை, ஒரு நிம்மதியாக இருக்க முடியல. அதே மாதிரி இந்த மாதிரி சுனாமி வந்துடுது. வாழ்க்கையே ஒரு கத்தி மேலே நடக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி தான் மீனவர்களுடைய வாழ்க்கை, கடலோர பகுதியில் வாழ்கிறவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது. ஏப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய பகுதிகளில் எந்த இடத்துல அதிகமான அளவில் நிலநடுக்கம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தோனேசியா தீவுகள் அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா பூமியில் அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடமாட்டுருக்கு. அந்த இடத்துல மட்டும் எப்போ பார்த்தாலும் நிலநடுக்கமாக வந்து அடித்து நவுத்துது. இந்த நிலநடுக்கத்தெல்லாம் எப்போ மாறுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பல நூற்றாண்டுகளாகவே இல்லை, பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. ஓகேங்களா. ஆழிக்கடல் சூழ்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா குமரிக்கண்டம் அப்படிங்கிறது கடலில் முழுகுனுச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் லெமூரிய கண்டம், குமரிக்கண்டம். ஓகேங்களா. அந்த குமரிக்கண்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி எரிச்ச மதுரை அப்படிங்கிறது கடலுக்குள்ளாடி இன்னமும் இருக்குது தமிழகத்துக்கு கீழே. அது வந்து பார்த்திங்கன்னா குமரிக்கண்டம் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். 10வது பாடப்புக்கிலேருந்து பார்க்குற யூடியூப் வீடியோ வரைக்கும் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா. அந்த குமரிக்கண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி எரிச்ச முதல் மதுரை அங்கே தான் இருக்குது. முதல் மற்றும் 2ஆம் தமிழ்ச்சங்கம் அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா.
மிகப்பெரிய ஒரு கண்டம். ஓகேங்களா? இந்தியாவில் பாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு தமிழ்நாட்டு கீழே இருந்துச்சு. கடல் வந்து சூழ்ந்ததுனால அது முழுகிருச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டம் அளவுக்கே கடலுக்கு தண்ணிகளுடைய முழுகுதுன்னா, எவ்வளோ பெரிய ஒரு சுனாமி அலை அப்படிங்கிறது வந்திருக்குன்னு சொல்லி நீங்க நெனச்சு பாருங்க. இந்த மாரி விஷயம்லாம் நடந்திருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் இலக்கிய வரலாறுகள்ல சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா? சுனாமிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஆபத்தான ஒரு விஷயம். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொதுவா நம்ம ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி யாரு? மெஜாரிட்டி யாருன்ட்டு. அதே மாரி மெஜாரிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஆள் யாரு? அந்த நபர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த பூமியில காத்துக்கு மெஜாரிட்டி இருக்குது. ஆனா, எல்லா இடத்துலயும் அத ஒட்டுக்கா எதுவும் பண்ண முடியாது. ஆனா, தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஆபத்தானது. ஏன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷங்கள்லாம் கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதுல எத்தன பேருக்கு நீச்சல் தெரியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கேள்விக்குறி தான். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு 1000 பேர் நிக்க வைங்களேன். அந்த 1000 பேர் நிக்க வச்சு, உங்கள்ல எத்தன பேருக்கு நீச்சல் தெரியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1/4வாசி பேருக்கு தான் தெரியும். 3/4வாசி பேருக்கு நீச்சல் தெரியாது. அதுதான் உண்ம. ஓகேங்களா? நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே தண்ணினாலே பயம். தண்ணினா ஆபத்து. அப்படியே நம்ம வளர்ந்துட்டோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம சுனாமி வரும்போது நீச்சல் தெரிஞ்ச ஒரு நபராவே இருந்தாலுமே கூட, தண்ணீல அடிச்சுட்டு வரக்கூடிய பொருட்கள் நம்ம மேல இடிச்சு காயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சுனாமியில வரும்போது நீச்சல் தெரிஞ்ச ஆளாவே இருந்தாலுமே ஒண்ணும் பண்ண முடியாது. அதனுடைய அடர்த்தி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்டடங்களையே அடிச்சு நொறுக்குது வந்து அடிக்கிற ஃபோர்ஸ்ல. மனிதனுடைய எலும்புகளும், சதைகளும் ஏமாத்தும் அந்த கடல் அலைக்கு. ஓகேங்களா? கடல் அலை அப்படிங்கிறது பொங்கி இருக்குது. ரொம்ப வருத்தத்துக்கு உண்டான ஒரு விஷயம். யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்.